பிக் பாஸ் காமன் மேன் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு போட்டியாளர் வந்து நடுவராக இருக்கிறாங்கல்ல, நடிகர் ஆர்யா வந்து பாவங்க வயிற்று பொழப்புக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க வந்து. என்ன இப்படி சொல்லிட்டாங்க வந்து, விடுங்க பாவங்க அவர் அவருக்கு ஒரு வயிற்று பழப்பு இருக்குது, அதுக்காக இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அது ஒரு கோவத்துடைய உச்சமாக சொல்லலாம். ஒரு பெண்ணுடைய வேதனையாக கூட எடுத்துக்கலாம் வந்து. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சொல் ஒரு பெண்ணுடைய வேதனையிலேருந்து தான் வரும் அது. சரி, என்னையா அந்த பிக் பாஸ் காமன் மேனு? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கேட்டார் வந்து, இந்த காமன் மேன்னா பொதுமக்கள் எல்லாரும் வந்து பிக் பாஸில் கலந்துப்பாங்களா அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. அது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். மொத்தம் வந்து 3 பேட்ச்சு. ஒரு பேட்சுக்கு 300 பேர், 3 பேட்சுக்கு 900 பேர். இந்த 900 பேர் ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி 25 பேர். இந்த 25 பேரில் ஃபில்டர் பண்ணி 3 பேர். இந்த 3 பேர் மட்டும் தான் பிக் பாஸில் காமன் மேனாக கலந்துக்கிறாங்க. மீதி எல்லாம் வழக்கம் போல் போட்டியாளர்கள். இந்த வாட்டர் மிலானு, அந்த மிலானு, இந்த மிலானு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் தூக்கின்னு வந்து வேறு வழி கிடையாது. போட்டு இதை எப்படியாவது ஹிட் பண்ணி ஆகணும். கடந்த சீசன்கள் பூரா பிக் பாஸை நிறுத்துங்கப்பா, இது வேணாம்பா. உலகநாயகன் கமலஹாசன் இருக்கிற வரைக்கும் அவருடைய திறமையில் இதை பிரமாதமாக கொண்டு போனார். விஜய் சேதுபதி வந்த பிறகு அவரால் ஒன்றும் முடியல. 2வது வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபேக்கான நிகழ்ச்சிங்க, வேணாங்க, விட்டுருங்க, மக்கள் நல்லா இருக்கட்டுங்க அப்படின் பொழுது அது எப்படி விட முடியும்? அவ்வளோ ஸ்பான்சர் கிடைக்குது இதை வச்சு. அதுக்குள்ளே அவ்வளோ அரசியல் இருக்குது. எங்கள் சேனலுக்கான ஒரு இது நாங்கள் விட்டோம்னா இன்னொரு சேனல் வந்து வேறு மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வேறு ஒரு பேரில் எடுத்து ஹிட்டாக்கிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த காமன் மேன். இதில் என்ன நடந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்வையாளர்களாக இருக்கிறவங்களாம் வந்து இந்த பொதுமக்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? உங்களுக்கு இப்போ இதுவே இல்லையா? அதை தான் வச்சு செய்வாங்கன்னு தெரிஞ்சு அதை போய் அப்படி என்ன நீங்கள் கலந்துக்கணும்? நீங்கள் வந்து எங்களை கக்கூஸ் போக விடலை, எங்களை தண்ணி கொடுக்க விடலை, எங்களை முட்டி போட வச்சாங்க, எங்களை கரணம் அடிக்க வச்சாங்க, எங்கள் கதவு திறந்து விடல, நாங்கள் வெடிகாலமே போயிட்டோம், மிட் நைட்டு 12 மணிக்கு தான் கூப்பிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்களை யாருங்க போக சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏங்க ஒரு 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 பெரிய புகழ் கிடைக்கும். பிக் பாஸ்குள்ளே வந்தால் நீங்களும் உட்காந்து பேசிடுறீங்க, நடிக்கிறாங்க. நாங்கள் சாதாரண மக்கள் தானேங்க. உள்ளே போய் நாங்கள் அந்த வீட்டில் வந்து இருந்தோம்னா எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நாங்கள் ஏதோ விசிட்டிங் கார்டில் வந்து பிக் பாஸ் புகழ் அப்படின்னு போட்டுப்போம். அதுக்காக தாங்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒரு சில பேர். இல்லைங்க, எங்களுக்கு உண்மையிலே வந்து பண தேவை இருக்குது. ஒருவேளை போய் அதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா எத்தனை நாள் இருக்குமோ அதுக்கான காசு வாங்கின்னு வருவோம், ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் வந்து நியாயமான ஒரு விஷயம். ஆனால் பல பேர் எதிர்த்தே பேசிகிட்டு இருக்காங்க. அதே வேளையில் இந்த ஜட்ஜிங்க நடிகர் ஆரி, ஓவியா, அப்புறமா வந்து மாயா கிருஷ்ணன், இன்னொருத்தர் வந்து ராஜீவ், இவங்க இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவியாவும் ஆரியும். இவங்கெல்லாம் என்ன ஜட்ஜிங்களா அல்லது கடவுளா அப்படின்னு தெரியல வந்து. ஒன்றுமே புரியல. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பொண்ணோட பேட்டி நிவ்யா மாறன் ரொம்ப ரொம்ப உருக்கமாகவும் ஒரு மாதிரியாக இருந்ததுங்க அந்த பேட்டி. ஒரு உள்ளத்துலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. அது கூட சில பேர் ஏமாணி போய் அதில் கலந்துக்கிட்ட அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. சரி, யார் இந்த நிவ்யா மாறன் அப்படின்னா, நீங்கள் வடிவேல் தலைநகரம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வடிவேல் வந்து திவ்யா அப்படின்னு சொல்லி அப்படி சுற்றி விடுவார் டீ கடையாண்ட. அங்கே ஒரு 4-5 ஸ்டண்ட் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. அதில் இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா ரவுடிங்க உட்காந்துருப்பாங்க. அதில் ஏய் என்ன உரும்புற, என்ன இரும்புற அப்படின்னு, அப்புறமா நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாண்டா, உன் கருப்பு உறுப்பு எடுக்க வந்த பருப்புடா நான் அப்படின்னு. அந்த நீ என்ன பெரிய பருப்பான்னு கேட்பாப்பில்ல, இல்லை அவர் தாங்க மாறணும். பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா விஜய் படங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. கில்லி படத்தில் பார்த்திங்கன்னா அந்த குடத்தை வச்சுக்கிட்டு குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா அப்படின்னு பாடுவாப்பில்ல, அது மாதிரி ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு தான், நல்ல பாடகரும் கூட. அவருடைய மகள் தான் இந்த நிவ்யா மாறன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தந்தை ஒரு 48 வயசில் இறந்துட்டார், கோவிட்டில் இறந்துட்டார். இறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு 10 லட்ச ரூபா கடனை வச்சுட்டு போயிட்டார். நானும் எங்கள் அம்மாவும் தான். அப்போ எனக்கு வந்து ஒரு 14 வயசு, 9வது படிக்கிறேன். கோவிட் டைமு, ஊரெல்லாம் கோவிட்டில் வந்து அப்படி பயங்கர இதுவில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கோவிட் தொத்து வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. தனிமைப்படுத்திட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. காப்பாற்ற முடியல. அம்மாவாவது காப்பாற்றி ஆகணுன்னு ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. 10 லட்ச ரூபா கடனை, 9வது படிக்கிற பொண்ணு, 14 வயசு. நான் என்ன பண்ண முடியும்? அம்மாவை வந்து
என்னென்னவோ வேலை செய்கிறாங்க. எங்கள் அப்பாவுடைய ஒரு வருமானத்தை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்ட். அவருக்கு என்ன ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டா ரூ. 5000 அதிகபட்சமாக கொடுப்பாங்க. எத்தனை நாள் ஷூட்டிங் கிடைக்குன்னு தெரியல. நல்லா பாடுவார், கானா பாடுவார், இது பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஒரு 48 வயசில் அப்பாவோட இழப்பு, அவருடைய 48 வயசில் இழப்பு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாச்சு. ஒரு வழியாக நான் வந்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, ஆனால் இன்னும் நாங்கள் பணப்பிரச்சனையில் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வழியில் இது மாதிரி என் டேலண்ட்டை காமிச்சு அந்த ஷோவில் முன்னேறி அந்த ஷோவை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரபலம் ஆயிடலாம், ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோவுக்கு நான் வந்தேன். என் பேர் வந்து நிவ்யா மாறன். சரி, இதில் நான் ஷோவில் போனப்போ வழக்கம் போல் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்புறமா வந்து எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு 2 பாடி கட்டை அனுப்புங்க அப்படின்னாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எதுக்கியா பாடி கட்டு அப்படின்னு, அதெல்லாம் வாங்க நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் போகும்போதே வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடணும் அப்படின்னு. லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் எப்படியா 1 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வர முடியும்? சரி, வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை அங்கே வைங்க, அந்த பொருளை இங்கே வைங்க, இவ்வளவும். அப்புறமா வந்து செல்ஃபோனை வந்து ஒரு கவரில் போட்டு வைங்க. அப்புறமா காலையில் என்ன சாப்பிட்டீங்க, ஏது சாப்பிட்டீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, சுகர் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. பொதுவாகவே வந்து நீங்கள் செலிப்ரிட்டிகளை மதிக்கிறது வேறு, தெரிஞ்சவங்கள. இது மாதிரி காமன் மேன் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆட்டு மந்தைங்களை மாட்டு மந்தைங்களை இது பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து மக்கள் தானேங்க, இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்கல்ல. அப்படி போய் நில்லை, இப்படி போய் நில்லை, ஏதாவது இந்த தர்மம் மண்ணுன்னு கூட சொல்ல வேணாம், ஏதாவது உதவி செய்யும்போது, அரசு உதவி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மக்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அது இவங்க தான் இன்னொரு ராஜா மாதிரியும், இவங்கள தான் அரசு கஜானாவிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியும் இது பண்ணுவாங்க. அது மாதிரி தன்னை வந்து இப்படி ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த ஜட்ஜு முன்னாடி போய் நின்ன உடனே ஆரி தான் இன்டர்வியூ பண்ணார். அது என்ன நிவ்யா மாறன் அப்படின்னு. நிவ்யா எங்கள் அப்பா வச்ச பேர், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். மாறன் எங்கள் அப்பாவோட பேர். யார் அந்த மாறன் அப்படின்னு. இது மாதிரி நடிகர் அவர் அப்படின்னு சொன்ன பிறகு, ஓ அவர் பொண்ணா நீங்கள் அப்படின்னு. அவர் இறந்துட்டார் 48 வயசில். எங்கள் அம்மாவும் நானும் தான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். என்னுடைய வருமானத்தில் தான் எங்கள் அம்மா வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி என்ன இங்கே வந்து அனுதாபத்தை க்ரியேட் பண்ண பார்க்குறியா, அனுதாபத்தை க்ரியேட் பண்ண பார்க்குறியா அப்படின்போது, இதில் என்ன அனுதாபம் இருக்குது? வந்து அனுதாபத்தை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை கவர் பண்ணி அதன் மூலமா நீ போட்டியாளராக உள்ளே வந்துடலான்னு நீ பார்க்குறியா அப்படின்னா, அங்கேயே எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. நம்முடைய வேதனையை, நம்முடைய இதுவை, எங்கள் அப்பாவுடைய இறப்பை, அவருடைய இழப்பை நான் வந்து அங்கே சொல்கிறேன். நிவ்யான்னு உன் பேருக்கு அப்புறம் எதுக்கு மாறன் போட்டுக்கிட்டேன்னு கேட்குற ஒரு அபத்தமான கேள்வி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒரு திருமணமாகாத பெண்ணிற்கு தகப்பனுடைய பேர் தானே போடுவாங்க. திருமணமான பிறகு கணவனோட பேர். ஆனால் திருமணமான பிறகு கூட அப்பாவோட பேரோடு இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க வந்து. இது என்னன்னு அதே அந்த பேர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? என்னையா கேள்வி இது? எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அந்த பேரை வச்சு நீங்கள் பிரபலத்தை தேடுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இவங்க நிவ்யா மாறன் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் தெரியுது. தலைநகரம் படத்தில் இந்த சீனில் இப்படி வந்திருப்பார். கில்லி படத்தில் அந்த குடத்தை வச்சுன்னு இப்படி ஆடி இருப்பார். இன்னும் 2-3 படங்களில் வந்திருப்பாருன்னு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுது. சார்பட்டா பரம்பரையில் ஒரு ஏதோ எம்ஜிஆர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு வருவார் அவர். இதெல்லாம் சொன்ன பிறகு தான் தெரியுது. இதில் அவருடைய பேரை வச்சு என்ன புகழ் வந்து தேடுறாங்க இவங்க வந்து. இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து? இப்போ இன்றைக்கி வந்து பெரிய புகழோடு இருக்கிற பேர் வந்து காவ்யா மாறன். மிகப்பெரிய புகழோடு இருக்கிற பேர் வந்து. காரணம் என்னென்னா, பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி அவங்க. ஒரு கிரிக்கெட் டீமே அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அத்தனை ஃப்ளைட் ஓடுது. ஒரு சேனல் அவங்களது. அதனால் ரைட்டு. நான் என்னங்க எங்கள் அப்பா பேர் வச்சுக்கிறதுல என்னங்க அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பா பேர் தான் வச்சுருக்கேன்னு சொன்ன பிறகு ஓவியாவும் அந்த மாயா கிருஷ்ணன் இவங்க 2 பேரும் வந்து முழுக்குன்னு சிரிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு குசும்பு உண்டு. நான் தவறாக நினைக்காதீங்க. பெண்களுக்குன்னு பொதுவாக சொல்ல நான் வந்து ஒரு நிறுவனத்தில் இருந்தபோது நிறைய பெண் ஊழியர்கள்லாம் கூட இருந்தாங்க. அப்போது ஒரு பெண் ஊழியருக்கு நிறைய மாத கர்ப்பிணி. அப்புறமா அந்த ஜென்ஸ்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அம்மா நீ போய் உக்காந்துக்குமா, அம்மா நீ காஃபி சாப்பிட்றியாம்மா, நீ வந்து டீ சாப்பிட்றியாம்மா அப்படின்னு மற்ற பெண்கள்லாம் வந்து, இன்னும் நாங்களும் தான் புள்ள பெற்றுன்னு வந்திருக்கிறோம், என்ன அச்சமாக இவங்க என்ன விழாமல் இருக்கிறாங்களாண்ணா, நாங்களும் தான் புள்ள பெற்றுன்னு வந்திருக்கிறோம். இதுதான் அவங்களுடைய குணம் வந்து. ஆண்களுக்கு அப்படி கிடையாது இல்லை.
அதை தவறுன்னு சொல்லலை நான் வந்து. நாங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு, நாங்களும் 10 மாதம் சுமந்து பிரசவத்தலாம் வேதனைலாம் அனுபவிச்சு, குழந்தை பெத்துட்டு, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்திருக்கிறோம். ஒண்ணும் அச்சமா ஒண்ணும் முழுவாதை அல்ல. அப்படின்ற மாரி நிவ்யா மாறன் அப்படின்னு பேர் போட்டதுக்கு, அந்த 2 பெண்கள் வந்து ஓவியாவும், மாயா கிருஷ்ணனும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த பெண்ணு கேட்டிருக்காங்க வந்து, "நீ ஏன் மாயான்னு போட்டுக்க வேண்டியது தானே? அது என்ன மாயா கிருஷ்ணன் போட்டுக்கின?" அப்படின்னு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது, அந்த ஆரி அவர் தான் சொல்லியிருக்காங்க, இவங்க பாவங்க வயித்து பொழப்புக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க. இதை விட என்னங்க ஒரு இதை விட என்ன வார்த்தை வேணும்? டக்குன்னு ஒரு பந்து, ரப்பர் பந்து எடுத்து நோக்கி அடிச்சிருக்காரு. அந்த பந்து வந்த வேகத்திற்கு நான் ஒரு வேளை தடுக்காமலோ, கேட்ச் பிடிக்காமலோ விட்டிருந்தா, என் முகம் போயிட்டுருக்கும். புடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆகி போச்சு. எனக்கு என்ன நடக்குது இங்கன்னு தெரியல வந்து. இவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையிலே வந்துக்கிறவங்கள வேதனைப்படுத்துகிறாங்களா? இல்லது போட்டியாளரை தேர்வு பண்ணுறதுக்காக இன்டர்வியூ நடத்துகிறாங்களா? இல்லை இதெல்லாம் ஷூட் பண்ணி இதை வைரல் ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நான் அவளை திரும்பி, என்ன சார் இது மாதிரி வந்து திடீர்னு அடிக்கிறீங்க? இல்லை இல்லை, நீ பேசிகிட்டு இருக்கும்போது அலாட்டாக இருக்கிறியான்னு நான் பார்த்தேன். யார் இவருன்னு தெரியல. அலாட்டா இருக்கிறியா, விளாட்டா இருக்கிறியான்னு பார்க்கறதுக்கு வந்து. அதாவது ஆரி வந்து இந்த நயன்தாரா கூட ஒரு படம் நடித்தாப்புல. படம் பேர் மறந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த தம்பி தான் அவர் வந்து. அந்த நயன்தாரா கூட நடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் என்னவோ லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி, இவர் வந்து ஜென்ஸ் சூப்பர் ஸ்டார் மாதிரி கொஞ்ச காலம் காலரை தூக்கி விட்டுக்கின்னு அமக்கலம் பண்ணிக்கின்னு கதை கேட்க வரவங்ககிட்டலாம் நான் கேள்விப்பட்டது வந்து, அப்படி போய் நில்லுங்க தம்பி, இப்படி வாங்க நில்லுங்க தம்பி. சினிமாவில் வந்து யாரையும் ஏளனமாக நினைத்து விடக்கூடாது. சினிமாவில் யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது. நீங்கள் போன வருஷம் வரைக்கும் விஜய், தாவேகா தலைவர் விஜய், இளைய தளபதி விஜய், அப்புறம் டயலாக் பஸ் தெரியுமா அவருக்குன்னு கேட்டிருந்தேன். நீங்கள்னா பெரும்பாலான ஆட்கள் இன்றைக்கி கோட்டையில் உட்காந்துக்கிட்டு, சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு கலக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து பிரதமர் ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க வந்து. இது தவறு இல்லை. அதுதான் இந்த ஆரி அப்படி தான். நயன்தாரா கூட நடிச்சிட்டு அப்புறம் நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் வந்தது, நல்லா தான் இருந்தது. கதை கேட்க வரவங்களை இது பண்ணுறது, அவங்கள வந்து நோக்கடிக்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து. சரி ஏதாவது பண்ணி மாறாரு விடுங்க, அது ஒரு இது. இதே பிக் பாஸில் இந்த மக்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுறாங்க வந்து, ஏம்பா ஏதோ ஐயா போவாமாச்சுன்னு நான் தான் உங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சோம். ஆனால் ஒரு பொண்ணை போய் இப்படி பந்தை தூக்கி அடிக்கிறது, கேள்வி கேட்குறது, உன் பேருக்கு அப்புறம் அப்பா பேர் ஏன் போட்டுக்கிறேன்னு கேட்குறது, அப்புறம் தாத்தா பேர் இல்லை மாமா பேரை போட்டுக்க முடியும் கேட்குறது, இதெல்லாம் எந்த விதத்தில்ப்பா நியாயம்? நீ என்ன ஜட்ஜின்னா என்ன? இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் ஜட்ஜு, நீ என்ன கடவுளா? இல்லை வந்துக்கிறவங்களாம் மக்கள் ஆடா இல்லை மாடா வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பெண் அழ ஆரம்பிக்குது. ஒரு தகப்பன் இல்லாத பெண், ஒரு 48 வயசில் தன் தகப்பன் ஒரு பெரிய நடிகராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட குடும்பம். ஆனால் அவரால் வர முடியல. ஒரு கோவிட்ல இறந்து போகிறாரு. சரி அப்பா மாதிரி நாமளும் வந்து ஒரு திரையிலையோ ஒரு சின்ன இதுலையோ சின்ன டிவிலையோ பிரபலமாகலாம், ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்னு அந்த பெண்ணு வரா. அந்த பெண்ணை போயிட்டு வந்து உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, இதுனாக உன் கருப்பாக இருக்கிற, சேகப்பாக இருக்கிற, இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாதம் வந்து நான் செலவு பண்ண தொகை வந்து 45,000 அப்படின்னு. ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, போக்குவரத்து எங்கே இருக்குது? இவிபி செம்பரம்பாக்கம் கிட்ட இருக்குது போக்குவரத்து. இந்த சென்னையில் வந்து நீ பக்கத்து தெருவுக்கு போனா கூட ஆட்டோவில் வந்து 150 ரூபா கொடுன்னுவான். அது ஆட்டோவில் போக முடியாது, காரில் தான் போக முடியும். சாப்பாடு, இதர செலவுகள் 45,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். இதை செலவு பண்ணது இல்லாமல் உள்ளே வச்சு என்னை டீஸ் பண்ணது அவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தது. என் தந்தை குறித்து கேட்ட கேள்வி இருக்குல்ல, நீங்கள் எப்போவுமே ஒரு மகளுக்கு வந்து அவங்க அப்பாவை வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா கோவம் வந்துடுங்க. வந்து மகனுக்கு தான் அப்பா ரோல் மாடல்வாங்க, மகளுக்கு தான் அப்பா வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது வந்து, நீங்கள் அப்பா அவமானப்படுற இடத்துல மகன் கூட கம்முன்னு போயிடுவான், மகள் சும்மா விட மாட்டான், சும்மாவே விட மாட்டான். யார்ரா நீன்னு கேட்பான் வந்து, எங்கள் அப்பாவை கேட்குறது நீ யார்ரா நீ அப்படின்னு. அப்படி அவமானப்படுத்துறீங்க நீங்கள். இல்லை என்னென்னா ஆரிய என்ன அந்த அவர் கலந்துங்க சீசன் என்னன்னு தெரியாது வந்து. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒன்றாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த அட்வைஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அட்வைஸ் பண்ணலாம் யாருன்னா, ஒரு சினிமாவில் சாதித்தவங்க, ஒரு சினிமாவில் கரகண்டவங்க, ஒரு சினிமாவில் பல வெற்றிகள் கூட்டவங்கள அட்வைஸ் பண்ணால் இது பண்ணலாம். அட்வைஸ் மடையா யாருக்கு ஒன்றாலும் அட்வைஸ் பண்ணுறது அந்த நிகழ்ச்சியில். அப்போ ஒரு நாள் கமல் தான் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு ஆரி அப்படின்னு எழுந்து பவ்யமாக நிற்பார். இவ்வளோ பவ்யம், இவ்வளோ தன்னடக்கம் இருக்குது. கடன், கிரெடிட் கார்டு, அறிவுரை 3த்தையும் யாரும் கேட்காம கொடுக்கக்கூடாது தெரியுங்களா அப்படின்னு செம மொக்க பண்ணியிருப்பார்.
வந்தோமா, நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமா, ஜெயிச்சோமா போயிட்டுருக்கணும். போகிறவன பூரா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன யார் நீங்கள் சினிமாவில்? நீங்க என்ன ரஜினிகாந்தா? அல்லது என்ன மாரி கமலஹாசனா? அல்லது வந்து ஏவிஎம் சரவணனா? புரொடியூசர் எஸ்பி முத்துராமனா? நீங்க இவங்கலாம் வந்து லெஜண்ட். இவங்களே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவமானப்படுத்தி, அதை ஒரு காட்சிப்படுத்தி, அதை ப்ரோமோ ஆக்கி, அதை நிகழ்ச்சியாக்கி, அதில் டிஆர்பி பார்த்து, அப்படி என்னங்க நீங்க வந்து சேனல் வளர்த்துற போறீங்க? அப்படி என்னங்க அந்த நிகழ்ச்சிய கொண்டு வந்துற போறீங்க? முதல்ல இந்த ஜட்ஜியா இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஓவியாலாம் என்ன? ஒரே ஒரு சீசன் பிக் பாஸ்ல வந்துட்டு, அது பண்ண அட்ராசிட்டி இருக்குது பாரு. நீ பட வாய்ப்பு இல்ல. அதனால இங்க வந்து உட்காந்து வேண்டியதா இருக்குது வந்து. இதே ஓவியா தான் நான் பிக் பாஸ்க்கு வந்த பிறகு தான் என் வாழ்க்கையே நாசமாகி போச்சு. ஒரு பட வாய்ப்பு கூட இல்ல. நான் மோசமான நிலைமைக்கு போயிட்டேன்னு சொல்லி என்னென்னவோ வீடியோ போட்டது. எதுக்கு சொல்றோம்னா, வந்த போட்டியாளர்கள் போட்டியாளரா பாருங்க. இப்ப இந்த இந்த நுவ்யா மாறன். இவங்க வந்து ஒரு பெரிய நடிகையாவோ, ஒரு செலிபிரிட்டியோடைய மகளாகவோ, அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவளா இருந்தவங்களும் இந்த மாரி கேள்வி கேட்பீங்களா நீங்க? இது வைக்கவே மாட்டீங்க. நேரா எடுத்துன்னு போய் நிகழ்ச்சியில கலந்துங்கள். அத தாண்டி என்னங்க அந்த காமன் மேன், வாட்டர் மேன், அந்த மேன், இந்த மேன். அட போங்கய்யா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.